மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த நான்ஸ்டிக் கடாய், நான்ஸ்டிக் தவா, அதே போல் பார்த்தோன்னா அலுமினிய பாத்திரம், குக்கர், இதை பற்றியான விஷயங்கள். ஏற்கனவே நம்ம பதிவு ஒரு 50,000 வியூவர்ஸை கடந்திருக்கு. ஓகே, நன்றி. இது பார்ட் 2 வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான்ஸ்டிக் தவாவில் ஒரு சேர்மம் ஒன்று கலந்துருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கார்சினோஜென்ற புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகள் அதில் வெளிப்படுது. அதனால தான் மேக்ஸிமம் 99% நாம் நான்ஸ்டிக் தவாவில் தோசை, முட்டை ஆம்லேட் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பால் மாறாமல் செய்கிறோம். அதை செய்யக்கூடாது. தயவுசெய்து அதை நீங்கள் தவிர்த்துருங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரத்தில் நம்ம பயன்படுத்த முடியாமல் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருந்தாலும் அலுமினிய பாத்திரத்தில் என்னென்னா இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னென்ன பொருட்கள் செய்யக்கூடாதுன்றது தான். குக்கர், அலுமினிய குக்கரில் சாதாரண அரிசி பருப்பை நீங்கள் வேக வச்சுக்கோங்க, குக்கரை போட்டுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அலுமினிய பாத்திரத்தில் அந்த விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத பயன்படுத்த முடியலை, தவிர்க்க முடிஞ்சவங்க தவிர்த்துங்க. நீங்கள் செஞ்சுங்கிறீங்கன்னா ஓகே. ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா அலுமினிய பாத்திரத்தில் நம்ம அமிலத்தன்மை கொண்ட உணவுகளான தக்காளி, வினிகரு, எலுமிச்சம்பழம், எலுமிச்சை சாறு, ஆரஞ்சு சாறு, ஒயின், புளி, தயிர் போட்டு செய்கிற காய்கறி, பழம், இந்த கசப்புத்தன்மைக்கு புளிப்புத்தன்மை கொண்டு இருக்க காய்கறி இருக்குது பாருங்கள், அது பழம், அதை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எலுமிச்சை சாதம், தக்காளி சாதத்தை பிழிஞ்சு தக்காளி சாதம், இந்த மாதிரியான விஷயங்கள் அலுமினிய பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வினை புரியத்துக்கு அலுமினியத்தோடு சேர்ந்து ஒரு வினை புரியும். அந்த வினை புரிகிற உப்பு ரசாயனத்தன்மை கொண்டது. அந்த சேர்மம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. மேலும் என்னன்னா இதில் முக்கியமான விஷயம், நம்ம உடம்புக்கு உள்ளே போகிற அலுமினிய சேர்மம், அலுமினிய அமிலத்து அந்த சேர்மம் பார்த்திங்கன்னா உடலால் கழிவாக கூட வெளியேற்ற முடியாது. அது உடம்புக்குள்ளே தான் தங்கும். அதனால் அலுமினியத்தில் செய்யக்கூடிய பாத்திரங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா இரும்பு கடாய்கள் மிக மிக நன்மை. இரும்பில் எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த கடாயில் கொதிக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அந்த காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தை வந்து நீங்கள் உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அலுமினிய கடாயில் நம்ம நல்லா சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். ஸ்க்ராட்ச் பண்ணுவோன்னு சொல்ல மாட்டேன், நான் நல்லா தேய்ச்சி கழுவும்போது ஸ்க்ராட்ச் ஏற்படும். அதில் இந்த புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் சேரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வினை புரியுது. இதுக்கு மாற்று பார்த்திங்கன்னா மண்பாண்டம், கூடுமான வரையில் காய்கறிகள், கீரைகள், இதை மண்பாண்டத்துக்கு மாற்றிக்குங்க. அலுமினிய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சாதாரண சமையலுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாதம் வடிக்கிறேன், பருப்பு, இது மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக கசப்பு மற்றும் புளிப்பு சுவை இல்லாத சமையல் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி சேஃபானது பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் உங்களுக்கு சேஃபு. அதே போல் மாற்று ஏற்பாடாக பார்த்திங்கன்னா இந்த கீரை, காய்கறி இதுக்கு வந்து மண் பாத்திரம் ஒன்று வச்சுக்குங்க.